ஹலோ ஹாய் பிஸ்னஸ் ஓனர்ஸ். நான் உங்கள் கிருஷ்ணன் மது ஃப்ரம் ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ்லேருந்து. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சீரியஸ் ஹவு டு லான்ச் அ சக்ஸஸ்ஃபுல் இ-கமர்ஸ் பிஸ்னஸ் வித்தவுட் இ-கமர்ஸ் வெப்சைட், அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம வந்து 3வது பாகம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்காதவங்க முதல்ல இந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த 3வது வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக் வந்து எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். நம்ம வந்து ஒரு பொருளை சூஸ் பண்ணிட்டோம், அதை நம்மளால் விற்க முடியுமா முடியாதா அப்படின்றது எதை வச்சு நம்மளால் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் காம்படிட்டர் ரிசர்ச்சை வச்சு மட்டும்தான். மீதியெலாம் கூட நம்ம வச்சு ஏதாவது ஒப்பேற்றிக்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலி. ஒன்ஸ் அந்த ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான ப்ராடக்ட் இருக்குது. அதில் இந்த ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்டா, என் ட்ரீம் ப்ராடக்ட் இது தானா அப்படின்னு நம்மளால் பிக் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்கிறது, மாதத்துக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி R&D பண்ணுங்க. அந்த ஒரு ப்ராடக்டை ப்ராப்பராக சேல் பண்ணுங்கள். ஏன்னா அதோட இன் அண்ட் அவுட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பொருளெல்லாம் எவ்வளோ பெரிய குடோனில் வேணால் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் அடுக்கி வச்சுக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் கொண்டு வந்த ப்ராடக்டை விற்கிறதுல தான் ராஜதந்திரமே இருக்குது. அதை சரியாக பண்ணலை, மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம உணராமல் விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா மொத்த காசும் ஹால்ட்டாகி நிற்கும். ஏன் ஹால்ட்டாகி நிற்குன்றீங்கன்னா, அது லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொருள் தேங்கி நின்னதுன்னா அது அந்த வியாபாரிக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாமல் அதை செய்யக்கூடாது. ரொம்ப என்னங்க அட்வான்ஸ் லெவலில் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவலில் யோசிக்கிற மாதிரின்றதை தாண்டி நான் வந்து என்ன பண்ணணும்னா, தற்காத்து இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? அதனால் நம்ம அப்படி பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, காசு தேங்கி நிற்கிறதுமே பெரிய விஷயந்தாங்க. அது ரொம்ப தப்பான விஷயந்தான். பணப்புழக்கன்றது தான் ஒரு பிஸ்னஸோட உயிர் நாடி. அதை நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்தாலும் உங்கள் கையில் ப்ராஃபிட் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதேமாரி கேஷ் ஃப்ளோ கையில் இருந்துக்கிட்டே இருக்குன்னா 5% தான் ப்ராஃபிட் மார்ஜினாக இருந்தாலுமே அது நமக்கு ஒரு பெரிய காசு வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு விட்டமின் எம், விச் மீன்ஸ் மணி கையில் இருந்துச்சுனாலே அவர் பாதி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுவார். நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டி இருக்குது. எடுத்த பொருள் அப்படியே நிற்கிது, ஏதாவது பிரச்சனையாயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறோம். 40 வயசு ஆனால் கொஞ்சம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? ஏன்? பிகாஸ் ஹெல்த்துக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதே தான், வரதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி நம்ம 10 டாபிக் வந்து என்ன டாபிக் கவர் பண்ணுறோன்றது உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் காமிச்சிட்டு தான் இருக்கேன். அதே 10 டாபிக் தான். ப்ராடக்ட் செலெக்ஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, காம்படிட்டர் ரிசர்ச், ப்ராடக்ட் பேக்கேஜிங், சர்டிஃபிகேஷன் அண்ட் பேமெண்ட் செட்டப், ப்ரைஸ் ஃபிக்ஸிங், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் செட்டப், டெலிவரி பார்ட்னர், கஸ்டமர் ஃபீட்பேக் அனாலிசிஸ். இன்னைக்கு எனக்கு 2 இஷ்யூ ரைஸ் ஆயிருக்கு என்னுடைய தொழிலில். ஒருத்தவங்களுடைய பார்சல் வந்து முந்தானத்தே டெலிவரி ஆகிருக்கணும். 2 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ண முடியலன்னா அவங்க ஒன்று டெலிவர்டுன்னு மார்க் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டன் அனுப்பணும். டெலிவர்டுன்னு மார்க் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு மறுநாள் கூட கொண்டு போய்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெலிவரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாததுனால நான் வந்து தப்பிச்சேன். எனக்கு மாதத்துக்கு 1-2 பிரச்சனை. இதுவே மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3-10 இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ஷன் நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறோம். இதுலேயுமே ஒரு இஷ்யூ இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிளைண்ட் ஆன்போர்டிங்கும் ஒரு 2-3 பேர் இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதை பார்த்துட்டு அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ன பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோலாம் பார்க்க வந்தீங்களோ அதே அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு நமக்கு வந்து வந்தாங்க. ஸோ அதில் வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இன்றைக்கி என் கண்ணுக்கு மாட்டியிருக்கு. அவங்க கூடலாம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் செம சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவரே வந்து அந்த கேம்பெயினை பெஸ்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை விட பெஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு இப்போ அது நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. மக்கள் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ஒரு தேடுதலோட விளைவு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை சரியாக மார்க்கெட்டிங் பண்ணி சேர்க்குற வரைக்கும் அது வந்து ஒரு குழந்தையை பெற்று வெளியில் எடுக்கிற மாதிரியான முறை தான். எப்படி ஒரு 10 மாதம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் குழந்தைய எடுக்கிறோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. கஷ்டப்பட்டு அந்த ஒரு 2-3 ப்ராடக்ட்டில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா 4வது ப்ராடக்ட்லேருந்து நீங்களே நாலேஜபிள் பர்சனாக மாறிடுவீங்க. அந்த கஷ்டத்தை நான் பட்டுட்டேன், நீங்கள் பட வேணான்ற ஒரு நல்ல ஆசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து கண்டென்ட்டை வந்து நான் என்னென்னலாம் பண்ணணும் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன்.
நண்பர்களை ஏற்கனவே நம்ம வந்து அந்த 2 வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் இந்த வீடியோவோட இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, இல்லைனா வந்து மேலே கார்ட்லேயுமே நான் கொடுக்குறேன். அதேமாதிரி வீடியோட என் கார்ட்லேயுமே அந்த பழைய வீடியோஸோட டீட்டெயில்ஸ் வரும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய்ட்டு ஜஸ்ட் என்னோட ப்ரொஃபைலை மட்டும் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டு காட்டும். அதில் போய்ட்டு கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். எப்பயுமே நடுவுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இந்த டாபிக் மட்டும் கேட்டால் போதும்னு தோணுதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த டாப்பிக்கில் நான் பழைய ரெஃபரன்ஸை பற்றி பேசும்போது அது என்ன சொன்னார் அப்படின்னு தெரியாமல் ஒரு புதிர் போட்ட மாதிரியே இருக்கும். அதனால தான் அந்த விஷயத்த சொல்கிறோம். சரி, ஓகே, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் நான் சொன்னது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 23 டிவிஷனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து ஒரு 6 மெயின் கிளாசிஃபைட்ஸை நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வாட் ஆர் த மார்க்கெட்டிங் சேனல், என்னென்ன மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கா, அதாவது மெட்டா ஆட்ஸா, இல்லை கூகுள் ஆட்ஸா, இல்லை யூடியூப் ஆட்ஸா, அப்படி இல்லைனா வந்து எஸ்இஓ மூலயமா பண்ண போகிறோமா, இல்லை பல்க் எஸ்எம்எஸ், பல்க் வாட்ஸ்அப், பல்க் இமெயில், இல்லை வேறு ஏதாவது டெலிகாலிங் மூலயமா பண்ண போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது நேட்டிவ் ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஆடெல்லாம் அங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி சேனல்ஸ், இதை தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் சேனல்னு சொல்கிறோம். இந்த சேனலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் வந்து மெட்டாவை டிபெண்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு ஃபார் அந்த 90s கடை. மற்ற பிஸ்னஸ்லாம் கூகுள் ஆட்ஸ், என்னோட அகாடமிஸ்லாம் இருக்குது, நிறைய அகாடமி இருக்குது. எனக்கு ஒரு 7 பிஸ்னஸ் ஒன்றும் இல்லையா, அந்த அகாடமியில் கூகுள் ஆட்ஸ் அண்ட் கூகுள் எஸ்இஓ டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் குவாரால நிறைய கண்டென்ட் ரைட்டிங். இப்போ எப்படி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோமோ அதேமாதிரி அங்கே ரைட்டப்பாக பல ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நான் வந்து கன்சல்டேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அங்கேயும் போய் நீங்கள் படிக்கலாம். கிருஷ்ணன் மதுன்னு இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் கேட்குறாங்க. அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இனிமேல் கன்சல்டேஷன் கால் கூட வருமானு தெரியல. பிகாஸ் நம்ம என்ன டவுட் எல்லாத்தையும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி சூன் இது வந்து ப்ரீமியமாக மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ இந்த வீடியோவெல்லாம் பார்த்து அதோட நாலேஜை வந்து எடுத்துக்கோங்க. ஏன் ப்ரீமியமாக மாற்றுவீங்களன்னா, ஏன்னா நம்ம வேல்யூ இருக்க டே பை டே வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். ஸோ இவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுருக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் இன் ட்ரைனிங் ஃபீல்டு. அதனால் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா. அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இது மூலிமா ஒரு 100 பேரோ 500 பேரோ பலன் அடைஞ்சாலும் சந்தோஷம்தான், ஓகேவா. ஸோ மார்க்கெட்டிங் சேனல் பற்றி நம்ம சொல்லிட்டோமா. இப்போ இந்த மார்க்கெட்டிங் சேனலில் டீட்டெயில்டாக இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஹை ரீச் வித் லெஸ் காஸ்ட். அது என்னங்க ஹை ரீச் வித் லெஸ் காஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்ச காசுக்கு நிறைய பேரை போய் அந்த ப்ரொமோஷன் வந்து சேரணும். சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், இப்போ வந்து மெட்டா ஆட்ஸில் வந்து டே 1ல இன்ட்ரோடக்ஷனில் நான் காமிச்சேன். சிபிஎம், காஸ்ட் பர் மைல் இல்லை காஸ்ட் பர் மில்லின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா 1000 பேருக்கு அந்த விளம்பரத்தை காட்டுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ். ஏன்னா மெட்டாவுடைய காஸ்டிங் பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது, காஸ்டிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் வந்து அது நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன். 1000 பேருக்கு வந்து காட்டுறதுக்கு இவ்வளோ ஆச்சுன்னா அந்த 1000 பேரில் எத்தனை கிளிக் வந்துச்சோ டோட்டலாக ஸ்பெண்ட் ஆனது டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் போட்டால் ஒரு கிளிக்கு எவ்வளோ காசு. இதேமாதிரி இப்போ வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 1000 பேருக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறோம். 1000 பேர் வந்து அந்த ஆடை பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 10 பேர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அந்த 1000 பேர் பார்க்குறதுக்கு 100 ரூபா செலவாயிருக்குன்னா 10 வாட்ஸ்அப் வந்துருக்குன்னா அந்த 100 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா ஒரு லீடோட காஸ்ட்டு 10 ரூபா. ஸோ இப்படி தான் வந்து அது கேல்குலேட் ஆகுது. ஆனால் இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காஸ்ட் பர் கிளிக்குன்னு அவனே வச்சு டிசைட் பண்ணுறான் போல இருக்கு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, அந்த காஸ்ட் பர் லீடும் அவங்களே தான் டிசைட் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அது இட்ஸ் பியூர்லி அந்த இம்ப்ரெஷன் அண்ட் யுவர் கிளிக் த்ரூ ரேட். கிளிக் த்ரூ ரேட்னா ஒரு 1000 பேர் பார்த்துருக்காங்க, அதில் வந்து ஒரு 10 பேர் தான் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 டிவைடட் பை 1000 × 100 போட்டிங்கன்னா அதான் உங்களோட கிளிக் த்ரூ ரேட். ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி கிளிக் த்ரூ ரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா 2% அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோயஸ்ட் சிபிசியில் வந்து அதாவது லோயஸ்ட் காஸ்ட் பர் கிளிக்கில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். லைக் காஸ்ட் பர் லீடு இல்லை காஸ்ட் பர் கிளிக். நீங்கள் என்ன டிராஃபிக் ஏறினா காஸ்ட் பர் கிளிக்கு. இதே வந்து லீடு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைன்னா வந்து கான்டாக்ட் ஃபார்ம் லீடுனா காஸ்ட் பர் லீடு. இதே நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் சேல்ஸ். அதை இகாமர்ஸ்லாம் சிபிஎஸ் சொல்லுவாங்க, காஸ்ட் பர் சேல்ஸ்னு. சம்டைம்ஸ் வந்து காஸ்ட் பர் அக்விசேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அதை வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் பர் இன்ஸ்டால் கூட இருக்குது. அப்ளிகேஷன்லாம் வச்சுருக்கவங்க எத்தனை இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு கூட ஆடிட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடிப்படையாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சிபிசி காஸ்ட் பர் கிளிக், அடுத்து வந்து காஸ்ட் பர் லீடு சிபிஎல்னு சொல்லலாம், காஸ்ட் பர் லீடு, ஓகேவா. காஸ்ட் பர் என்கொயரி கூட சொல்லலாம், ஆனால் லீடு தான் காமனான டேர்ம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ காஸ்ட் பர் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சிபிஎஸ் இல்லை சிபிஏ காஸ்ட் பர் சேல்ஸ் இல்லை காஸ்ட் பர் அக்விசேஷன் சொல்லுவாங்க. சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட். சிபிஎம் காஸ்ட் பர் மைல் ஆர் காஸ்ட் பர் மில்லிங் சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்ஒஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். நான் ஒரு 100 ரூபா ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு 400 ரூபா கையில் கிடைச்சிருக்கு, அப்போ என்னோட ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் 4x. ஓகேவா? என்னங்க அப்போ அதில் ப்ராஃபிட்லாம் கழிக்கணுமா? அதெல்லாம் வேற, அது வந்து மார்ஜின், நெட் ப்ராஃபிட். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 100 ரூபா போட்டேன், திருப்பி என் கைக்கு அந்த ப்ராடக்டோட ரேட்டு தான், ப்ராடக்ட்லேருந்து விற்று வர லாபத்தை அங்கே பார்க்க மாட்டாங்க. ப்ராடக்ட் ரேட்டு எனக்கு எவ்வளோ திருப்பி கைக்கு வந்திருக்கு. நான் ஒரு 100 ரூபா மதிப்புள்ள ஆர்டர் போட்டேன், 100 ரூபா ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன், 400 ரூபாய்க்கு எனக்கு சேல்ஸ் நடந்திருக்குன்னா என்னுடைய ROIS வந்து 4%, அதாவது 4x அப்படின்வாங்க. இது வந்து எக்ஸ் சீரியஸில் தான் சொல்லுவாங்க. 1xனா 1 மடங்கு, 2xனா 2 மடங்கு. இப்போ 4xனா 400 ரூபானா 100 ரூபால 4 மடங்கு வருது இல்லையா, அதுதான். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியணும். இந்த மாதிரி டேர்ம் தெரியல. அப்புறம் வந்து லிங்க் கிளிக்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் லிங்க் கிளிக் பண்ணிருக்காங்க? இந்த லிங்க் கிளிக் வந்து யூனிக் லிங்க் கிளிக் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் லிங்க் கிளிக், அப்புறம் வந்து லிங்க் கிளிக் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்கு. லிங்க் கிளிக் ஆல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ல எங்கே தொட்டாலும் அது லிங்க் கிளிக் ஆலில் வந்துடும். யூனிக் கிளிக் அப்படின்றது ஒரு ஆள் ஒரே ஒரு முறை மட்டும் யூனிக்காக வந்து கிளிக் பண்ணியிருக்காங்கல்ல, தனித்துவமாக. இப்போ ஒரு 100 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரே ஆளே 10 முறை கிளிக் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் கிளிக் ஆலில் இருக்கும். அந்த 100 பேருமே தனித்துவமாக கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறது தான் யூனிக் லிங்க் கிளிக்கில் உங்களுக்கு காட்டுறது. சரியா? இதுதான் அந்த இதுலேயுமே நம்ம பார்த்துருப்போம், ரீச்சுக்கும் இம்ப்ரெஷனுக்கு இருக்க வித்தியாசம். ரீச்ன்றது கம்ப்ளீட்லி எத்தனை தனித்துவமான நபர்கள் பார்த்துருக்காங்கன்றது. இம்ப்ரெஷன் வந்து பார்த்தவங்களே 2-3 வாட்டி பார்க்கறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா, ரீச் இன்ட்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேல்யூ இருக்கும். ரீச் அடுத்து ஃப்ரீக்வன்சி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இம்ப்ரெஷன் தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரே நபர் 2 வாட்டி பார்த்துருக்கலாம், ஒரு நபர் 3 வாட்டி பார்த்துருக்கலாம், ஒரு நபர் 1 வாட்டி பார்த்துருக்கலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி 1லேருந்து 10 வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ அதில் வந்து என்னுடைய ரீச் மல்டிப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி போட்டிங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து தெரிஞ்சிடும். சரியா? இவ்வளோ தான் பேசிக் மெட்ரிக்ஸ் இருக்கு, இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்ட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே போக போக நம்ம அடுத்தடுத்து கீழே வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் டூல்லலாம் அதை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயங்காட்ட விரும்பலை, அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டார்கெட் ஆடியன்ஸ் அவைலபிலிட்டி. ரிலேட்டட் டார்கெட் ஆடியன்ஸ் அவைலபிலிட்டி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மெயினாக வந்து என்னோடைய டார்கெட் ஆடியன்ஸ், முதல்ல டார்கெட் ஆடியன்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இது வந்து ஒரு விமன் பியூட்டி பார்லர், ஓகேவா? இப்போ விமன் பியூட்டி பார்லர்னால் யாரெல்லாம் எனக்கு டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 40 வயசு இருக்க வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ என்னோடய ஏஜ் குரூப் வந்து ஒரு 15 to 40. ஆனால் 18லேருந்து டார்கெட் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ 18 to 40 இல்லை 45 கூட போட்டுக்கலாம். 50 இயர்ஸில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் ஆடியன்ஸோட சைஸ் கம்மி. குறைஞ்ச ஆடியன்ஸ்க்கு காட்டும் போது காசு அதிகமாக செலவாகும், நிறைய ஆடியன்ஸுக்கு காட்டும் போது காசு கம்மியாக வந்து செலவாகும். அதனால தான் நம்ம வந்து அப்படி பார்த்துக்குறோம். ஸோ இப்போ வந்து ஏஜ் எடுத்துட்டோம். அடுத்து இது வந்து விமன் பார்லரா இல்லை மென் பார்லரா இல்லை யூனிசெக்ஸா? இது வந்து விமன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. அப்போ வந்து நான் விமன்ஸை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், டார்கெட் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டினா எந்த ஏரியாக்குள்ளே. இப்போ வந்து இந்த மாதிரி லோக்கல் பிஸ்னஸ்க்குள்ளே என்ன பண்ணுன்னா, என்னுடைய பியூட்டி பார்லர் லொக்கேஷன்லேருந்து, இப்போ நான் அண்ணா நகரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அண்ணா நகர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இதை பாருங்க, இப்படி போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு. இங்கே தான் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இங்கே வந்து ஒரு 3 கிலோமீட்டர், இந்த இடத்துல 3 கிலோமீட்டர், இது 3, இது 3, இதுதான் 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ன்றது. அப்போ 3, 6, 9, 12 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம ஆடு போய் ரீச் ஆகும். அப்படி தான் நம்மளும் நினைக்கிறோம், ஆனால் உண்மை அது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மெட்டாவுடைய ஒரு இஷ்யூவில் என்ன ப்ராப்ளம்னா, முன்னாடி வந்து பிளேஸ்மெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 ப்ரொவிஷன் எனக்கு இருக்கும். என்ன 3 ப்ரொவிஷன்? ஹூ ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஹூ ரீசென்ட்லி ட்ராவல்டு, அதுக்கப்புறம் வந்து ஹூ லிவ் இன் திஸ் லொக்கேஷன் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா, என்ன லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு ஹூ லிவ் இன் திஸ் லொக்கேஷனை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லொக்கேஷனில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இப்போ அந்த ஸ்கீம்ஸ் இல்லை. ஏன் தூக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நம்ம லிமிட்டடாக டார்கெட் பண்ணும்போது ஆடியன்ஸோட சைஸ் கம்மியாகுது. அப்போ வந்து கஸ்டமர்லாம் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க நம்மக்கிட்ட ஆடு போடுறவங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பெட்டர் வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம், இந்த சிஸ்டத்தையே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா,
ஹூ ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், ஹூ ரீசன்ட்லி ட்ராவல்டு, அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆடியன்ஸாக கொடுத்துட்டான். நம்மளால் அதை எடிட்டே பண்ண முடியாது, இப்போ டிஃபால்ட்டாக அப்படி தான் வரும். அப்போ இதோட விளைவு என்னங்க ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டார்கெட் பண்ணதெல்லாம் இங்கே தானே, இங்கேருந்து வரலாம், இது சென்னை, சென்னையை தாண்டி வரலாம், இது தமிழ்நாடு, தமிழ்நாடை தாண்டி வரலாம், இப்படி நடந்துட்டு இருக்கு. ஏங்க சொல்கிறீங்க உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல கஸ்டமருக்கு இதனால் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் நிறைய கிளைண்ட்ஸ் புதுசாக வந்திருக்காங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து ரீடென்ஷன் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒரு விஷயந்தான். ஏன்னா லோக்கல் டார்கெட் ஆடியன்ஸில் அவங்களால பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த லோக்கல் டார்கெட் ஆடியன்ஸில் நம்ம வந்து ஒரு பெட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செய்யலாம். சரியா? அதுக்கு வந்து நிறைய நான் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸ்க்ளூஷன்ஸ் கொடுக்கணும், லொக்கேஷன் எக்ஸ்க்ளூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதோட விளைவு தான் நான் வந்து என்ன பண்ண சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா என்னென்னா, காஸ்ட் பர் சர்வீஸ் வந்து அதிகமாக போயிடும். அது காஸ்ட் பர் லிங்க் கிளிக்கோ இல்லைன்னா சேல்ஸோ இல்லை லீட்ஸோ அதிகமாக போயிடும். அதை வந்து நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. எதுக்கு மெட்டாக் வரும்? ரெண்டு காரணம் தான். கூகுள் ஆட்ஸை விட நான் வந்து இப்போ வந்து அதிகமாக மெட்டாக் வந்து ஒரு இந்த வருஷத்தில் ஒரு 85 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என் மணியும் மட்டும் இல்லைங்க, கிளைண்ட் மணியும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன வந்து அதிகமாக நான் இங்கே வந்து கூகுள் ஆட்ஸ்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஆட்ஸில் வந்து கேட்டகரி ஓரியன்ட் பிஸ்னஸை கண்டிப்பாக என்னால் கூட்டிகிட்டே வர முடியாது. ஏன்னா அந்த கீவேர்டை பார்த்துட்டு தான் அவங்களால என்ன பண்ண முடியும், உறுதியாக வந்து அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. ப்ராடக்ட்டு இல்லை சர்வீஸ்லேயே கூட நம்ம வந்து நம்மளுக்கு ரிலேட்டட் ஆடியன்ஸை காமிச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கலாம். அதுக்கு தான் நம்ம ரீடைரக்டிங் மெத்தட் சொன்னல, நான் மொத்தம் 3 மெத்தடில் பண்ணுவேன். ஸோ 3 மெத்தடுன்றது இப்படி வந்து ஃபனல் போட்டுக்கலாம். என் ஃபனல் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு இது பண்ணாதீங்க, அது மவுஸில் அப்படி தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங்னா நியூ பீப்புள். ஓகேவா? அதுக்கடுத்து ரீடார்கெட்டிங்னா இந்த நியூ இதில் பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்காதவங்க. பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கலன்னா, இப்போ ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் ஆடு போட்டிருக்கேன், ஆடை பார்த்தாரு, கிளிக் பண்ணார், ஃபார்முக்குள்ளே போயிட்டாரு, ஆனால் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணல. வெப்சைட்டுக்குள்ளே போனார், ப்ராடக்டை பார்த்தாரு, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணல. வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணார், ஆனால் பர்ச்சேஸ் பண்ணல, உள்ளே வரல, லீடாக கொடுக்கல. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீடார்கெட் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு மக்கள் ரீடார்கெட்டிங்க்கும் ரீமார்க்கெட்டிங்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஒரு சிலர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தப்பான டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான நாலேஜ் தான் இருக்கே தவிர்த்து மார்க்கெட்டிங் சென்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. ஒரு மார்க்கெட்டிங் விஷயத்தை தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூலில் இருக்கிறத மார்க்கெட்டிங்கில் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் நாலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கிளைண்ட்டுக்கு ஃப்ரம் த டாப் டு பாட்டம் A to Z எல்லாத்தையுமே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அன்டில் அன்லெஸ் அதை உங்களால் செய்யவே முடியாது. இதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா இன்னும் டவுட்டு கிளியர் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தான் அதுலேருந்து உங்களால் கடந்து போக முடியும். இப்போ இந்த ரீடார்கெட்டிங்கும் ரீமார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டிங் பண்ண இல்லையா, ஒரு கோல்டு லீட், வார்ம் லீட், ஹார்ட் லீட், மொத்தம் 3 லீடு இருக்குது. சரியா? கோல்டு லீட்னா உங்கள் சர்வீஸை பற்றியே தெரியாமல், உங்கள் கம்பெனியை பற்றியே புரியாமல், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது ஏதோ ஆடில் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னு வரவங்க வந்து உங்களோட கோல்டு ஆடியன்ஸ். ஓகேவா? இது உள்ளே வந்தாலும் சரி, விச் மீன்ஸ் நீங்கள் யாருக்கா டேட்டா பேஸில் பேசினாலும் சரி, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சாலும் சரி, இது வரைக்கும் உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இல்லாதவங்க, புதுசாக உங்கள் கம்பெனிக்கு ரிலேட்டடாக இல்லாதவங்கள நீங்கள் பிச் பண்ணுறது தான் கோல்டு ஆடியன்ஸ். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஆடியன்ஸ். அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ கோல்டு ஆடியன்ஸ் மூலிமா என்கொயரி கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஃபர்தராக வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அவங்க எனி டைம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. இவங்க வந்து வார்ம் ஓரளவுக்கு. ஹார்ட்ன்றது இவனுக்கு எல்லாமே தெரியும்பா நம்மளை பற்றி, ஜஸ்ட்டு விலை இல்லை நம்ம என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ண போகிறோம், இது மட்டும் அவனுக்கு சூட் ஆச்சுன்னா நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்பல, அப்படின்றவங்க தான் ஹார்ட் லீடு. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டு, இது வார்மு, இது ஹார்ட்டு. ஏன்? பிகாஸ் இது ரீடார்கெட்டிங். கரெக்டாக? ரீடார்கெட்டிங்னா என்னது, இங்கே வந்துட்டு ஆக்ஷன் மட்டும் செய்யாமல் போயிட்டாங்க, அவங்கள நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி ரீடார்கெட் பண்ண போகிறோம். அதுதான் என்னது, ரீடார்கெட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டின்னு போட்டுக்கலாம், ரீடார்கெட்டிங். அடுத்து இது வந்து ரீமார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க,
அவங்க வந்து ஒரு 100 ரூபா மதிப்புள்ள பொருள் பர்ச்சேஸ் பண்ணாங்க, என்கிட்ட அடுத்து 500 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது, அவங்கள திருப்பி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா இதோட டேட்டாலாம் எடுத்து திருப்பி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரீமார்க்கெட்டிங். பொருள் வாங்கினவங்களே திரும்பி வாங்க வைக்கிறது ரீமார்க்கெட்டிங்கும், ஆடை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாதவங்கள திருப்பி பண்ணுறது பேர் ரீடார்கெட். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? ஸோ இதுதான் இதோட சீக்வன்ஸு, ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். அதனால தான் நான் வந்து இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ண சொல்கிறேன். இந்த டார்கெட் ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி செஞ்சு காட்டலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ லைவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாலேஜ் எடுத்துக்கலாம். நாலேஜ் எடுத்துகிட்டு போனால் தான் உள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறன்றது நமக்கு தெரிய வரும், சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட் ஃபனல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் ஃபனல்னு ஒன்று இருக்குது, அது வந்து வேறு, சரியா? ஆட் ஃபனல்ன்றது இது. மார்க்கெட்டிங் ஃபனல் வந்து இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜாக பிரியும். ஐயோ, அவேர்னஸ், இன்ஃபர்மேஷன், டிசைர், ஆக்ஷன். அவேர்னஸ், இன்ஃபர்மேஷன், டிசைர், ஆக்ஷன். அதாவது நான் உங்ககிட்ட இந்த வீடியோ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட இன்கேஸ் யாராவது எனக்கு கால் பண்ணிங்கனாலும் சரி, தப்பாக நினைக்காதீங்க. இந்த ஃபனல் ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணி பேசுவேன், ஓகேவா? அது பண்ணி பழகிடுச்சு. அதனால் வந்து எல்லாத்துலேயும் இதை அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆமாம், அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ப்ரெசன்டபுளாக மாறும். இது என்னது அவேர்னஸ், இன்ஃபர்மேஷன், டிசைர், ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேல்ஸ் கிளாஸு, ஓகேவா? அதையும் சேர்த்து படிச்சுக்கணும் கூடவே. அவேர்னஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் அவேர்னஸ். நீங்கள் வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்களா, வெயிட் அதிகமாக இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா, இந்த வெயிட் லாஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அவேர்னஸ். அடுத்து இன்ஃபர்மேஷன். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு குறையணும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தகவல்கள் கொடுக்குறீங்க, சரியா? இதுதான் இன்ஃபர்மேஷன். டிசைர், நாங்கள் அதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு இப்படி பண்ணி இது மூலயமா இவ்வளோ பேருக்கு குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் என் டெஸ்டிமோனியல்ஸ் பாருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து டிசைர். டிசைர்னா ஆசையை தூண்டுறது, ஓகேவா? அடுத்து ஆக்ஷன். எனக்கு ஆசை வந்துச்சு, இதை நான் அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, அது பேர் வந்து ஆக்ஷன். அதாவது பை நவ், கால் நவ், என்கொயர் நவ், இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, கால் டு ஆக்ஷனு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்னு நம்ம சொல்கிறது. நம்ம பேசும்போது தொடங்கும் போது என்ன வார்த்தையில் எப்படி ஒருத்தங்கிட்ட பிச் பண்ணணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியுமா, டிசைர், ஆக்ஷன். இப்போ சும்மா உங்களை வந்து கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இல்லையா, நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கோம். ஒரு நபர் வந்து மெட்டாவில் பார்த்தோம், அவர் வந்து சூப்பர் ப்ராடக்ட் கையில் வச்சுருக்காப்புல, ஆனால் அவர் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணலை. இப்போ எப்படி அவரை நம்ம பிச் பண்ண போகிறோன்னா, அது நான் கிருஷ்ணன் மது ஃப்ரம் ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆடை போய் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், அது ஒரு பெட்டராக இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 100 to 1000 ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன், ஹைப் ஆகுற மாதிரிலாம் சொல்லக்கூடாது, மீடியம் லெவலில் ஒரு 500 ப்ராடக்ட் மந்த்லி சேல் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னா, அவர் திடீர்னு 500 நான் இங்கே 100 பண்ணுறதுக்கே சிரமப்பட்டுட்டு இருக்கேன்னு. இது அவர் இன்ட்ராக்ட் பண்ணோடனே அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்போ இங்கேயோட அவேர்னஸ் முடிஞ்சு அடுத்து இன்ஃபர்மேஷன். ஆமாம் சார் பண்ண முடியும், ஏன்னா இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு 10 கிளைண்ட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் சரியாக போயிடும். இதெல்லாம் தகவல் கொடுக்குறேன், இது பேர் இன்ஃபர்மேஷன். டிசைர், சரி சார் எல்லாத்தையும் விடுங்க, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நான் வந்து 1000 சேல் பண்ணி கொடுக்குறேன் சார். 1000 சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ சார்ஜஸ் ஆகும், இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால், 1000மா, ஒரு ப்ராடக்ட் விற்றா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா ப்ராஃபிட்டு, 1000 ப்ராடக்ட் விற்றா ஒரு 50,000 ரூபா ப்ராஃபிட்டு, ஓகே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் அவருக்கு ஆசை வருது. டிசைர், சரியா, இது நமக்காகவே உருவாக்கியிருக்காங்களே நல்லா இருக்கே அப்படின்னு. ஆக்ஷன், இதெல்லாம் முடிஞ்சிச்சா, சரி சார் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சார், அதனால் நீங்கள் வந்து பெட்டராக இன்றைக்கே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் இல்லையா, உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க இது ஆக்ஷன். சரியா, நான் உங்களுக்கு சொல்லித்தரனால எப்படி இருக்குது, பேசும்போது நான் அப்படி பேச மாட்டேன், பேசும்போது நீங்கள் எங்கிட்ட யாராவது ஃபோனில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கண்டிப்பாக. சரியா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், ஃப்ரீ கன்சல்டேஷன், எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை என்னால் பெட்டராக பண்ண முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, என்னென்னலாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃபோன் பண்ணி தாராளமாக கேளுங்க. நம்மளோட நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங் டெக்ஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு,
இதில் வந்து வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் உங்களால் வந்து அக்யூர் பண்ண முடியுமோ வெரி சூன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி நான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே காம்படிட்டர் உருவாகலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நான் ஒருத்தன் தான் இந்த சிட்டியில் இல்லை, என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. பட் நான் ஒருத்தன் தான் இந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் கொஞ்ச நாளைக்கு. அப்போ இதிலேருந்து ஆடியன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஏன்னா இது வந்து ப்ரீமியம் கோர்ஸ், அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து 1-2 தகவலை வேணால் சொல்லாமே தவிர்த்துட்டு ஒவ்வொரு சாப்டருமே பாருங்கள் நம்ம 45 நிமிஷம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். 45 நிமிஷம்னா கணக்கு போட்டு பார்த்துங்க, அது எவ்வளோ பெரிய படமாக போகுதுன்னு. கிட்டத்தட்ட 3 பார்ட் ரிலீஸ் பண்ணலாம் போல இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபனல். ஓகேவா? இப்போ ஃபனல் பற்றி, இது வந்து ஆடு ஃபனலு, இது வந்து பொதுவாகவே மார்க்கெட்டிங் ஃபனல், சேல்ஸ் ஃபனல்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட்டிங் ஃபனல்னு சொல்லுவாங்க. உங்கள் வெப்சைட்லாம் இப்படி தான் மேக் பண்ணோம். இங்கே ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வெப்சைட் டெவலப்பர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி தான் தெரியுமே தவிர்த்து மார்க்கெட்டிங் தெரியாது. எந்த ஒரு நபர் வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி கம் வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ல இருக்காங்களோ அவங்க வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே வெப்சைட்டில் சும்மா ஏனோ தோணுன்னு எதோ ஒன்று வச்சுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு லேண்டிங் பேஜ் வந்து இந்த ஃபனல் படி இல்லைன்னா உங்களுக்கு கன்வர்ஷனே வரவே வராது. அதனால தான் நாங்கள் எங்களுடைய சர்வீஸ் எதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, ஃபனல் டைப்பில் உங்களுக்கு வச்சுருப்போம் நாங்கள். சரியா? இந்த ஃபனல் டைப்பில் இருக்கிறனால ஸ்க்ரால் பண்ணி அடுத்த பேஜுக்கு இந்த பேஜுக்குலாம் போகக்கூடாது. அதேமாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். யார் வந்து சொன்னாலும் இதை நான் கனவுல கூட இருந்தனாலும் சொல்லுவேன், பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா தயவு செஞ்சு வெப்சைட் யூஸ் பண்ணாதீங்க, லேண்டிங் பேஜை யூஸ் பண்ணுங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்டை பற்றி பேசல, சர்வீஸ் செக்டர் பீப்புள். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா வெப்சைட்டை கொண்டு போயிட்டு பெய்டு ஆட்ஸுக்கு போட்டு விட்டுறீங்க. ஏன் வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் 10-15 பேஜ் இருக்கும், இல்லை 5-6 பேஜ் இருக்கும். இதுக்குள்ளேயும் பூந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் வந்து குழம்பி போயிருப்பாங்க. ஒரு குயிக் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், டெசிஷன் எடுக்கிறதுக்கு தானே இங்கே இவ்வளோ தூரம் வந்தோமே, அப்படி கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில் போய் அவரை வந்து மறுபடியும் குழப்பி விட்டான். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ட்ரைனிங் இருக்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸையும் ட்ரைனிங்கும் ஒன்றா வந்து இது பண்ண மாட்டேன், மர்ஜ் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா அதுக்கு தனி லேண்டிங் பேஜ் வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுவேன். கூகுள் ஆட்ஸ்னால் அதுக்கு தனி லேண்டிங் பேஜ் தான் வச்சு நான் ப்ரொமோட் பண்ணுவேன். நான் சொல்கிறது சர்வீஸ் வைஸில் சொல்ல, என்கிட்ட இருக்கிற சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தனித்தனியாக லேண்டிங் பேஜ் சொல்கிறேன். நீங்கள் பண்ணி கூகுள் ஆட்ஸ் போடுறதுக்கு ஒரு தனி லேண்டிங் பேஜ் உருவாக்கிக்காதீங்க, மெட்டாட்ஸுக்கு போடுறதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி விடுங்க, நான் வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றி கூட சொல்கிறேன். என்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது, எம்இபின்னு வாங்க, HVAC ப்ளம்பிங் ஃபயர் ஃபைட்டிங் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு HVAC கோர்ஸாக, அந்த HVAC கோர்ஸ்க்கு வந்து ஒரு தனி லேண்டிங் பேஜ் வச்சுப்பேன். ப்ளம்பிங் அதுக்கு ஒரு தனி பேஜ் வச்சுப்பேன். ஃபயர் ஃபைட்டிங் அதுக்கு தனி பேஜ் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் அது ஓரியன்டாக படிக்க வரவங்களுக்கு அதோட இன் அண்ட் அவுட்டு காம்போவா அதுக்கு தனியாக ஒரு பேஜ் வச்சுப்பேன். நான் கொண்டு போயிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், HVAC படிக்க வந்தோடனே நான் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவன் கடைசியில் படிக்காமலே போயிடுவாப்ல. இதுக்காக தான் அந்த விஷயத்த பண்ணுறது. அதனால தான் ஃபனல் வந்து ரொம்ப முக்கியம். ஃபனல் இல்லாமல் உங்கள் வெப்சைட் இருக்கா, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ரிசல்ட் வரலையா, தயவு செஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட்டில் காசை போட்டு கரியாக்காமல் உங்கள் வெப் டெவலப்பர்ட்ட சொல்லியப்பா இது நீ பண்ணுறது சரியில்லை, நான் சொல்கிறது அப்படியே வந்து போயிட்டு இதில் ChatGPTல அடிங்க, இந்த பாருப்பா நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான லேண்டிங் பேஜ் வேணும், எனக்கு பர்டிகுலராக இந்த சர்வீஸில் எனக்கு லாபம் இருக்குது, அதனால நீ இந்த சர்வீஸை சூஸ் பண்ணிக்கோ. அந்த சர்வீஸ்க்கு வந்து உங்களுடைய இன் அண்ட் அவுட் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இது AIDA மாடலில் வந்து பார்த்தோன்னா லேண்டிங் பேஜ் வந்து ஃபனல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் அதுவே சூப்பராக நறுக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை கொண்டு போய் உங்கள் வெப் டெவலப்பர்ட்ட கொடுத்துருங்க, அவர் என்ன பண்ணி கொடுத்துருவாரு, உங்களுக்கு அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இதெல்லாம் நான் பண்ணுமா, ஓனரோட வேலை இதுதாங்க. எந்த ஒரு ஓனர் இறங்கி வேலை செய்கிறாங்களோ நீங்கள் உருப்படவே மாட்டீங்க எப்பயுமே. எந்த ஒரு ஓனர் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆளை வச்சுட்டு டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்தை நோக்கி மட்டுமே பிளான் பண்ணிட்டு இருக்காரோ அவர் தான் உருப்பிடுவார். ஏன்னா ஆரம்பத்தில் என்னங்க எத்தனை ஆளுங்க வைக்க முடியும், அப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் ஒய்ஃப் இல்லை அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா கூட அப்படி வேலை செஞ்சுக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் க்ரோத்தை பற்றி எப்படி யோசிப்பீங்க. 90s கடைன்றது என்னோட 7 பிஸ்னஸில் ஒரு ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் தான். அது விளையாட்டுக்கு ஆரம்பித்தது நான் பல தடவை சொல்லிட்டேன். அதுலேயே நான் டெய்லி சேல்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோட மீதி 6 பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், என் டீமை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டு டீம் கிட்ட கொடுத்துடலான்னு. அதோட இன் அண்ட் அவுட் சிஸ்டமை உருவாக்கிட்டேன், அடுத்து என் டீம் கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் அதில் எதுலையுமே இன்வால்வ் ஆகிறதில்ல. வெறும் இப்போ பல்க் ஆர்டர் வருதுனால அதை வந்து ஸ்டாக் மட்டும் மேனுஃபேக்சரர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன். வேறு எதுவுமே என் வேலை கிடையாது. சரியா? ஸோ இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இருந்ததுனா தான் என்னால் மல்டிபிள் பிஸ்னஸ் பற்றி யோசிக்க முடியுது, இல்லைன்னா என்னால் யோசிக்கவே முடியாது. ஸோ அதை தான் நான் என்னுடைய உங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நான் சொல்லித்தர விஷயம் அதுதான். தயவு செஞ்சு டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரமாவது ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை செய்யவே முடியாது. சரியா? ஓகே, பாசிபிலிட்டி இது என்னதுங்க, மந்த்லி அண்ட் வீக்லி ஆட் பட்ஜெட்.
மந்த்லி அண்ட் வீக்லி ஆட் பட்ஜெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பெய்டு ஆட்ஸ் ரன் பண்ண போகிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு மெட்டா ஆட்ஸ் வந்து ரன் பண்ண போகிறேன். மெட்டானா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், ஓகேவா? இப்போ இந்த மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ண போகிறேன்னா என்கிட்ட வந்து ஒரு 40,000 per month பட்ஜெட் இருக்குது. வாயை திறந்தாலே 25,000 40,000 50,000 தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக பண்ணி நீங்கள் முன்னேறதுக்கு அது ஒன்று தான் வழி. கார்பரேட்லாம் 2 லட்சம் 4 லட்சத்துக்கு போயிடுச்சு. மிட் லெவல் கிளைண்ட்லாம் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போயிடுச்சு. சின்ன கிளைண்ட்லாம் வந்து 40,000 50,000 இருக்காங்க. நம்ம வந்து நம்மளை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு யோசிக்கக்கூடாது, சரியா? இப்போ இந்த 40,000 ரூபா தான் உங்களால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும்னா, இதில் வந்து இந்த கேம்பெயினை நீங்களே ரன் பண்ணுறீங்கன்னா ஆட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சார்ஜ் வரப்போகிறது கிடையாது, கேம்பெயின் மேனேஜர் சார்ஜ். இதுவே இல்லை எனக்கு தெரியாது ப்ரோ, நான் வந்து கண்டிப்பாக ஏஜென்சி கிட்டே தான் போகணும் அப்படின்னா எங்ககிட்டையும் வரலாம், இல்லை வெளியிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான், சரியா? இப்போ இதில் வந்து அவங்க வந்து ஒரு 10K வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. பேலன்ஸ் 30 இருக்கா? இந்த 30Kல தான் ஆடும் ஓடும், இன்க்ளூசிவ் அதோட 18% ஜிஎஸ்டியும் அடக்கம். நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டியை கணக்கிலே போடுறது இல்லை. அது 20%க்கு ஆல்மோஸ்ட் நியரில் இருக்குது. அதை போய் மறந்துட்டு நம்ம பட்ஜெட் போட்டு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இதில் போட்டிங்கன்னா ஒரு 24,000 சொச்சம் தான் உங்களுக்கு வந்து என்ன வரும், டிஸ்பிளேவே வரும், ஓகேவா? ஸோ இந்த 24,000 டூ வே திங்ஸாக போட்டணும் இருங்க, 24,000 சொச்சத்துக்கு தான் வரும். இந்த 24,000 சொச்சத்துக்கு நான் வந்து ஆட் ரன் பண்ணோன்னா இது டிவைடட் பை 30 அப்படின்றது கணக்கில் வந்துடும். சரி, இப்போ உடனே போட்டுருவோமா? ஸோ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. 30,000 டிவைடட் பை 1.18, ஏன்னா ஜிஎஸ்டி இதுக்குள்ளே இருக்குது, அதை கழிக்கிறோம். இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ங்க, இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த டிவைட் பண்ணி போடுறதுன்றது ஒரு மெத்தடு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம், சரியா? அப்போ எவ்வளோ வருது? ஒரு 25,423 ரூபா சம்திங் வந்து வருது. டிவைடட் பை 30, ஒரு நாளைக்கு 847 ரூபா டு 847 ரூபா 45 பைசா வந்து என்ன ஆகும் பர் டேக்கு ஆட் டிஸ்பிளே பட்ஜெட். டிஸ்பிளேனா அவ்வளோ தூரத்துக்கு தான் ஆட் டிஸ்பிளே ஆக போகுது, மீதி வந்து இதோட ஜிஎஸ்டி. இப்போ வந்து அது அப்படியே ரிவர்ஸில் போடணும், சரியா? 1.18 இன்ட்டு 30 போட்டால் நமக்கு வந்து எவ்வளோ வரணும்? 30,000 வரணும். வந்துச்சு, அப்போ ஆன்சர் கரெக்டு, சரியா? இப்படி தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 815 சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், ஏன்னா புள்ளியில் சொல்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 850 ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஆடு டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ இந்த 850 ரூபாயை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் தான் வச்சுருக்கீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆட் செட்டாக ரன் பண்ணோம். ஆட் செட்டு ஆடு இதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இவங்களெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாமா? சின்ன வயசில் பெயிண்டில் விளாண்டதுங்க. ஓகே, மேலே கொஞ்சம் இருக்கானுங்க, ரைட். ஸோ இந்த ஆட் பட்ஜெட்டில் இவ்வளோ தான். ஆட் பட்ஜெட்டை தாண்டி நமக்கு வந்து யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர் மெட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கேம்பெயின், ஓகேவா? கேம்பெயின்லேருந்து ஆட் செட், இந்த ஆட் செட்டில் தான் டார்கெட் ஆடியன்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆட் செட்ஸ்லேயும் ஆட்ஸ், இந்த ஆட்டில் தான் வந்து நீங்கள் கொடுக்குற க்ரியேட்டிவ் மீடியா, அதோட ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, தென் அது என்ன இன்ஸ்டாகிராம் பேஜு, அப்புறம் பிக்சல் டேட்டா எல்லாமே இதில் தான் டிஸ்பிளே ஆகும். கேம்பெயின்றது அப்ஜெக்டிவ், என்ன அப்ஜெக்டிவ்? சேல்ஸா, டிராஃபிக்கா, என்கேஜ்மெண்ட்டா, அந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கோர்ஸ் படித்தா தான் தெரியும், மெட்டா கோர்ஸ் படித்தா தான் தெரியும். பட் ஓவர் லைன் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அவுட்லைன் வந்து நம்ம சொல்லிக்கலாம். கேம்பெயின், ஆட் செட், டாக்டராகவே ஆயிடலாம், ஆட் செட், ஆடு, இப்படி தான் வந்து சிஸ்டம் வைஸில் தெரியும், சரியா? இந்த கேம்பெயினில் வந்து அப்ஜெக்டிவ் ஓன்னு போட்டுறேன், அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்க. ஆட் செட்டு இதில் தான் வந்து ஆடியன்ஸு ஆஸ் வெல் அஸ் பிளேஸ்மெண்ட்ஸு எல்லாம் இதில் தான் சூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆடு, இதில் வந்து க்ரியேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் ஆடுக்கான டெக்ஸ்ட்டு, அப்புறம் பிக்சல், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜு, ஐஜி, ஓகேவா? இதெல்லாம் இதில் தான் கவரப் ஆகுது. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுத்துலேயும் கண்ட்ரோல் வந்து நம்ம அதை எடுத்துக்கணும். ஒரு கேம்பெயின் போடுங்க,
ஃபார் வந்து நான் ஏற்கனவே ஃபனல் சொன்னேன்னா, அப்போ வந்து கோல்டுன்னு ஒன்று போட்டுங்க, கோல்டு ஆடியன்ஸ். அதுக்கு வந்து ஒரு கேம்பெயின். இந்த கோல்டு ஆடியன்ஸ் கேம்பெயினில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம், ரியல் டைமில் பார்க்கலாம், சும்மா ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக வேணாம். ஓகேவா? ரியல் டைமில் இப்போ பார்க்க தான் போகிறோம் நம்ம. ஓகே, ஆனால் வீடியோ சைஸ் இப்போவே பெருசாக போயிடுச்சு. ஓகே, ரியல் டைமில் நம்ம அதை பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஃபார் ஆர்கானிக் க்ரோத். பாசிபிலிட்டி ஃபார் ஆர்கானிக் க்ரோத் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்டை ஆர்கானிக் டிராஃபிக் மூலிமா, ஆர்கானிக் டிராஃபிக்னா கூகுள் எஸ்இஓ இருக்கலாம், இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி வீடியோ ஏதாவது போட்டு அது மூலிமா வர வைக்கிறதா இருக்கலாம். பெய்டு ஆட்ஸ் வந்து போடாமல் வரது எல்லாமே ஆர்கானிக் தான் வச்சுக்கோங்களேன். காசு செலவு பண்ணாமல் வரது எல்லாமே ஆர்கானிக் தான். அடுத்து வந்து ரீடார்கெட்டிங் ஃபெசிலிட்டி. ரீடார்கெட்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காப்புல, அவரை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் போயிட்டாரு, இல்லைனா என்கொயரி கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னா திருப்பி அவரை ரீடார்கெட் பண்ணணும். இந்த ரீடார்கெட்டிங்கில் ரீமார்க்கெட்டுமே அடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண கிளைண்ட்டை திருப்பி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது, இல்லை உங்கள் பர்ச்சேஸ் பண்ண கிளைண்ட் மாதிரியும் விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணாதவங்கள மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அது பேர் லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. லுக்கலைக் ஆடியன்ஸ்னால் உங்களை மாதிரியே இருக்காங்க இல்லையா, சிமிலராக, அதை அவங்கள தான் லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்கிறது. சரியா? நீங்கள் என்ன லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய பீப்புள் தான் லுக்கலைக் ஆடியன்ஸ். சரியா? ஸோ இந்த 6 ஐட்டம் தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வருது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது அட்வர்டைஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாட்டுன்னு இது மார்க்கெட்டில் விற்க முடியுமா முடியாதா அதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் காம்படிட்டர் ரிசர்ச்சில் ஆல்ரெடி விற்றவங்கள பற்றி பேசுறது. இங்கே இந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, இதிலே வந்து நம்ம வந்து மார்க்கெட் எல்லாம் சர்வே பண்ணிடுறோம். என்னென்ன மார்க்கெட் எது எதுக்கு சூட் ஆகுன்றதை இங்கே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆல்ரைட், நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு அப்படியே வந்து இதில் பார்த்துருவோம் நம்ம ரியல் டைம் டேட்டாவில். சரியா? இப்போ ரியல் டைம் டேட்டாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மெட்டா ஆட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா நான் மறந்து அப்படியே விட்டு சேவ் பண்ணிடுவேன், நாளைக்கு கஷ்டமாயிரும். சரியா? ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக மெட்டா ஆட்ஸ் இதுக்கு போகலாம். நம்ம லேண்டிங் பேஜ் இது வந்து நம்ம மெட்டா ஆட்ஸ் மேனேஜர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 90s கடையோட கேம்பெயின் இது. இதில் வந்து இந்த ஜனவரி 1 2024 மே 31 வரைக்கும் நம்ம வந்து 17,446 ரீச்னு சொல்லியிருந்தேன்னா, காஸ்பர் ரிசல்ட் சொன்னேன்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க, தயவு செஞ்சு அதை கேட்டுக்குங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதில் ரீச் இம்ப்ரெஷன் மட்டும் ஏன் இப்போ உங்களுக்கு காட்ட வந்தேன்னா, மார்க்கெட் ரீச்னு அங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ தூரம் வந்து நம்மளால் ரீச் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படின்றது. அந்த ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம போகணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆடியன்ஸோட பட்டன். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே ஓப்பன் ஆனீங்கன்னா என்னோடய ஆட் மேனேஜரில் நான் எவ்வளோ இது வந்து இங்கே 90ஸ்னு ஃபில்டர் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உள்ள பல கிளைண்ட்டோட டேட்டா இருக்குது, அதனால் கொஞ்சம் வந்து ப்ரைவசி இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 90s மட்டும் ஃபில்டர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 90ஸோட டார்கெட் ஆடியன்ஸ்லாம் என்னால் காட்ட முடியாது. காரணம் நம்ம காம்படிட்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காப்புல இப்போ. ஏன்னா நேற்று தான் அவர் மூலிமா எனக்கு ஒரு அலர்ட் வந்துச்சு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் விளையாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் வந்து பெட்டராக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ விளையாட்டாக ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணோன்னா என்ன சூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் ப்ராடக்டாக இருந்ததுன்னா டார்கெட் ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க. சரி, நம்ம பியூட்டி ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பியூட்டி மார்க்கெட்டு தான் இன்னும் நிறைய பேர் தொடாமல் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் பியூட்டி கம்பெனி தொடங்கிருங்க. பியூட்டி கம்பெனிலாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்குலாம் வந்து க்ரோர்ஸில் செலவாகும், லேக்ஸில் கனவாகலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. 20,000-30,000க்கு உங்களுடைய பிராண்ட் நேம்லேயே பண்ணி தரத்துக்குலாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. கொஞ்சம் யூடியூப்பில் வந்து இது ரிலேட்டடாகவும் தேடுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள். நிறைய கம்பெனி இது நான் ஒரு பொண்ணுலாம் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு அதே என்கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்லையும் இத்தனை குவான்டிட்டி உங்கள் பிராண்ட் நேமில் பண்ணித்தரேன்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடானவன். என்னுடைய அடுத்த கோல் அதுதான். பட் ஆனால் கொஞ்சம் டைம் பற்றும் போது நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சுருவோம். ஏன்னா தனித்தனியாக டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் பிரித்து மேய போகிறோம். இப்போ அது வேறு லெவலில் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இதை விட என்னப்பா ஒரு வரப்பிரசாதம் வேணுன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இது யாருமே யூஸ் பண்ணலாங்க, அதான் இதில் இருக்க பிரச்சனை. நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஸோ கிரியேட் ஆடியன்ஸ், இதில் 3 இருக்கா, கஸ்டம் ஆடியன்ஸ், லுக்கலைக் ஆடியன்ஸ், சேவ்டு ஆடியன்ஸ்னு. கஸ்டம் ஆடியன்ஸில் வந்து யாரெல்லாம் வெப்சைட் விசிட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் பிக்சல் டேட்டா, யாரெல்லாம் வீடியோ வியூ பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் லிஸ்ட்டு, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் ரிலேட்டடாக இருக்கிறதுலாம். லுக்கலைக் ஆடியன்ஸ்னால் நான் கஸ்டம் ஆடியன்ஸில் உருவாக்குன மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய பீப்புளை உருவாக்குறது இங்கே வந்துடணும். சேவ்டு ஆடியன்ஸுன்றது நம்ம ஆல்ரெடி மெட்டாலேயே டார்கெட் ஆடல் இது இருக்குல்ல, ஆடியன்ஸ்னு டீட்டெயில் டார்கெட்டிங்னு, அதில் இருக்கிறதெல்லாம் சேவ்டு ஆடியன்ஸு. ஸோ நான் சேவ்டு ஆடியன்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம என்ன வச்சுக்கலாம், பியூட்டி ப்ராடக்ட் வச்சுக்கலாமா?
வீடியோ சைஸ் பெருசாக போயிட்டுருக்கா, அதனால் என்னோடய ஓபிஎஸ் வந்து துடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் டிலே ஆகுது. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். சரியா? இப்போ பேன் இண்டியா ஃபுல்லாக டார்கெட் பண்ணலாம். இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஹிந்திலாம் நல்லா தெரியும், அப்புறம் குஜராத்தி இதெல்லாம் கூட நல்லா பேசுவேன், தெலுங்கு கன்னடாலாம் பேசுவேன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கேட்லாக்ல கூட நீங்கள் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும் டார்கெட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி வராதானா, அதான் அது ஒரு யூனியன் பிரதேசன்றதுனால நமக்கு வந்து தனியாக தான் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுச்சேரி, ஓகேவா? புதுச்சேரி போட்டுக்கிட்டோன்னா இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நான் சொன்னேன் இல்லையா, பீப்புள் லிவிங் இன் ஆர் ரீசென்ட்லி இன் திஸ் லொக்கேஷன். ரீசெண்டாக யாராவது அங்கே வந்துட்டு போனவங்களும் வந்துடுவாங்க. அவன் அப்படி தான் நம்மளை ஏமாற்ற பார்ப்பான். அது ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், அது ரிலேட்டடாக யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து தான் அது காட்டும். இப்போ நான் மதுரையில் இருக்கேன், நான் வந்து சென்னையில் என்னுடைய அம்மா அப்பாலாம் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் எதனா தேடினாலும் நான் சென்னை பேஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புளில் நானும் வருவேன். சரியா? ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதேமாதிரி இன்னொரு டாப் சீக்ரெட்டு, இதை தூக்கி விட்டுருங்க. இதை தூக்கி விட்டிங்கன்னா தான் நீங்கள் டார்கெட் பண்ண இடத்துல அட்லீஸ்ட் 90% ஒர்க் ஆகும். இதை தூக்கி விடாமல் போட்டு தான் வந்து இதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை கண்டுபிடிக்க நான் கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் இந்த மேட்டர்லாம். ஏன்னா இதை எடுத்ததுக்கப்புறம் வர ரிசல்ட்டுக்கும் இதை எடுக்காமல் வர ரிசல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது என்ன ஒன்றா சுற்றி இருக்கிற மாதிரி வேறு யாராவது சிமிலர் பீப்புளை காட்டலாமாப்பா அப்படின்னு அது கேட்குது. எனக்கு அதெல்லாம் காட்டவே வேணாம்ப்பா, நான் கொடுத்தது மட்டும் எனக்கு காட்டுன்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அதுக்காக தான் அதை அன்டிக் பண்ணி விட்டோம். ஓகே, இப்போ மினிமம் ஏஜ் இது வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆடியன்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரிஜினல் ஆடியன்ஸ் இருக்கும். நம்ம ஒரிஜினல் ஆடியன்ஸ்க்குள்ளே போகலாம். அட்வான்டேஜஸ் ஆடியன்ஸ்லாம் யார் போவாங்கன்னா பிகினர் போவாங்க. அவங்களுக்கு இதில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. அதனால் அவங்க அதுக்குள்ளே போயிடலாம், பேசிக் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு. நம்ம வந்து இதில் ஆல்ரெடி ஒரு 12-13 வருஷமாக ஊறிட்டு இருக்கோம் இல்லையா, 8 வருஷமாக தான் நம்ம ஓன் கம்பெனி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வியர் இன் மார்க்கெட்டிங். என்னுடைய அடிப்படை இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நம்ம 18 வயசு பொண்ணு காலேஜ் பசங்களும் வாங்குவாங்க. கண்டிப்பாக ஒரு 40 to 45 வரைக்கும் நான் டார்கெட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயும் வாங்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். என்ன சொன்னேன்? மொதல் விஷயம் வந்து அந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டுன்னு. அதுக்கு மேலே இருக்கவங்க வாங்குவாங்க, அதோட எண்ணிக்கை கம்மின்னும் போது சிபிஎம் வந்து அதிகமாக போயிடும். சிபிஎம்னா என்ன சொன்னேன்? காஸ்ட் பர் மைல். விமன், ஆமாம், விமனை தான் டார்கெட் பண்ணுவோம். மென்னை டார்கெட் பண்ணக்கூடாதான்லாம் கிடையாது. மென்னை வேணால் தனியாக டார்கெட் பண்ணி யாருக்கெல்லாம் ஆனிவர்சரி வருதோ அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ அவங்களாம். இதெல்லாம் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சிங்கிளாக, கமிட்டடாக, விடோவா, மேரிடாக எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எத்தனை வயசு குழந்தைங்களோட அப்பா அம்மானு கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் அவங்கவுங்கள தனியாக டார்கெட் பண்ணி விளம்பரம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மெட்டா இருக்குது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்குது. நான் இத்தனை வரைக்கும் படித்து எனக்கு இது வரைக்கும் 1% தான் அதில் தெரியும். இன்னும் 99% நான் அதில் R&D பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 1% உங்களுடைய 1000% ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றது பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து லாங்குவேஜ். நிறைய பேர் இதை வைக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு வைங்க. வச்சிங்கன்னா தான் நீங்கள் தமிழில் கண்டென்ட் போட்டிங்கன்னா அது தமிழ் நபர் பார்ப்பாங்க. இல்லைனா வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திக்காரங்களோ இல்லை மற்றவங்களோ கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? உங்களோட கீபோர்டு இருக்கு இல்லையா, மொபைலில் கீபேட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஒரு சிலர் தமிழில் வச்சு டைப் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்கள அட்ராக்ட் பண்ணுவது. இங்கிலீஷ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஆல், இங்கிலீஷ் யூகே, இங்கிலீஷ் யூஎஸ், இங்கிலீஷ் அதர் கண்ட்ரீஸோடைய எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஆல்னு கொடுத்துட்டா எல்லாமே அதில் அடக்கும். இங்கிலீஷ்னா ஓகே, ஏன்னா ஓரளவுக்கு அவங்க படிப்பாங்க, எல்லாமே தெரியும். சரியா? இதான் மேட்ரு. டீட்டெயில் டார்கெட்டிங். இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டு சீக்ரெட் ஒன்று இருக்குது, அது இப்போ என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் ஏஜென்சி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை எக்ஸ்ட்ரா நிறைய காசை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் அதை சரியாக கற்றுக்காமல் எடுத்தோன்னே அதை போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போட்ட காசு மொத்தமும் பேர்ன் ஆயிரும் அதுக்காக. சரியா? ஓகே, இங்கே ப்ரௌஸ் கொடுப்போமா? இப்போ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம். அது பேர் என்னது? காஸ்மெட்டிக்ஸ். நான் காஸ்மோட்டிக்ஸ்னு டைப் பண்ணிட்டேன். காஸ்மெட்டிக்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ டார்கெட் வருதுன்னு. மேக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா, பியூட்டி ப்ராடக்ட்டில், அது வேறு லெவலில் இருக்கும். அது நார்ஸு, இது எல்லாமே இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ இதெல்லாம் பேன் இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் காட்டிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை நபர் இருக்காங்கன்னு. மில்லியன்ஸாக பில்லியன்ஸில் போய்ட்டுருக்கு. ஆமாம், 459 மில்லியன்ஸில் இருக்குது. சரியா? பில்லியன்னா 9 டிஜிட் தள்ளி பார்க்கணும். 0.45 பில்லியன்.
இந்த ப்ராடக்ட்டில் மட்டும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் அங்கே பாருங்கள், பீப்புள் ஹூ எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் லைக் பேஜ் ரிலேட்டட் டு த மேக் காஸ்மெட்டிக்ஸ். யாரெல்லாம் இந்த பேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா லைக் பண்ணியிருக்காங்களோ, பார்த்துருக்காங்க இல்லை கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி காட்டுது. சரியா? எல்லாம் இருக்குது, யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து பியூட்டி பார்லர் கம்பெனிக்கிட்ட சொன்னால் அவங்க வந்து நம்பவே மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களாம் பூஸ்ட்டு போஸ்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பூஸ்ட்டு போஸ்ட்டில் இதெல்லாம் காட்டவே காட்டாது. அதை சொன்னால் அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அதனாலேயே நம்ம வந்து அவங்ககிட்ட அவ்வளோவா வச்சுக்கிறது இல்லை. இதை பாருங்கள், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வேணுன்னா இப்போ அவங்கள இது பண்ணலாம். பியூட்டி சோஷியல் கான்செப்ட், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. இப்போ சலூன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்குமே தனியாக இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ லைனர் கொடுக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா? ஐ லைனரில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆடு போகும். பார்த்தீங்களா? இதெல்லாம் கோல்டன் சீக்ரெட்டுங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால் பயப்படாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மஸ்காரா வேணுமா, ஐஷேடோ வேணுமா, சரி ஐஷேடோ போட்டுங்க. லிப்ஸ்டிக்கு செம்ம ப்ராடக்ட்டுங்க. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் ஒரு லிப்ஸ்டிக் வந்து 100 ரூபாயில் ஆரம்பித்து 5000 6000த்துக்கெலாம் போயிட்டுருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின்லாம் 30% to 40% ஆர்கானிக்கில். அதனால் தயவு செஞ்சு ஆர்கானிக் போங்க, மறுபடியும் கெமிக்கலை வாங்கி மக்களை காலி பண்ணிடாதீங்க. ஐயோ, லிப்ஸ்டிக் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டோங்க. இதை பார்த்தீங்களா? சாரி, லிப்பு ஸ்டிக்கு, லிப் ஸ்டிக். திறக்கு இல்லையா? இதுதான் லிப் பாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரே பாவமாக இருக்கும். நம்ம பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் செய்யவும் மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, சும்மா இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் வச்சுருக்கல, இவங்கெல்லாம் வந்து கோல்டு டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேவா? இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பண்ணுற லீடெல்லாம் காஸ்ட்டு கூட தான் இருக்கும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் லீடு கம்மியாக தான் இருக்கும். என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஆடில் ஒரு பிரச்சனை இருக்குது. சும்மா இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் போட்டு விட்றீங்க, ஒரு லீடு 10 ரூபா 20 ரூபா வரும். நீங்கள் வந்து 100 லீட் ஜென்ரேட் பண்ணால் கூட ஒன்று கூட கன்வெர்ட் ஆகாது. நம்ம பண்ணுறதுலாம் அப்படி இல்லை. டார்கெட் ஆடியன்ஸை நேரோ பண்ணிக்கிட்டே வருவோம். நேரோ பண்ண அவங்களுடைய குணாதிசயம் வேரியாக இருக்கும். அந்த குணாதிசய மக்கள்கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு லீடு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 500 1000 ரூபா 2000 ரூபா கூட இருக்குது. அது பேஸ்ட் ஆன் பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. அது குவாலிட்டி என்ஹான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படியே சும்மா லோ காஸ்ட்டுக்கு ஒன்று கிடைக்குதுன்னு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டியில் வரனால என்கேஜ்டு ஷாப்பர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துடலாம். என்கேஜ்டு ஷாப்பர்ன்றது செம மேட்ரு. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. பீப்புள் ஹூ ஹேவ் அ கிளிக்ட் ஆன் த கால் டு ஆக்ஷன் பட்டன் ஷாப் நவ் இன் த பாஸ்ட் 7 daysன்னு வந்துடும். சரியா? அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 நாளில், கடந்த 7 நாளில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஷாப்பிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பை நவ் கிளிக் நவ், இது செல், இது என்ன சொல்லுவாங்க, பை நவ், அப்புறம் வந்து ஷாப் நவ், இந்த மாதிரி பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன மேட்டர் ஆயிருக்குன்னா, அண்டு லாஜிக்கில் கிரியேட் ஆயிருக்கு. இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களா இருக்கணும். கூடவே என்ன இருக்கணும், கடந்த 7 நாளில் ஏதாவது ஒரு பை நவ் பட்டனை கிளிக் பண்ணவங்களா இருக்கணும். அப்போ என்ன ஆகுது, கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா, இதில் ஐலைனர்லாம் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஆனால் கடந்த 7 நாளில் எந்த ஒரு கிளிக்குமே அவங்க பண்ணல, கால் டு ஆக்ஷன்னா அவங்க இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. யாரெல்லாம் கடந்த 7 நாளுக்குள்ளே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்களோ அவங்களாம் வருவாங்க. ஒரு படி போய் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக முதல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் இன்ஜினியர்ன்றனால கிறுக்குத்தனமாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது வித்தியாசமாக, ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதே மாதிரியே ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. 4 வருஷத்தில் உற்பத்தி பண்ணதை அப்படி தான் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அண்டு லாஜிக் யூஸ் பண்ணாமல். லீடு குவாலிட்டி மகா மட்டமாக இருக்குது, ஆனால் லீடோட கவுண்ட்டு மட்டும் தூக்கிட்டு போகுது. என்னுடைய பழைய இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து ஒரு லீடுக்கு வந்து 60 ரூபா 80 ரூபா வந்து எனக்கு வந்துட்டு இருந்தது. நான் 7 ரூபாலே அடித்து தூக்கிட்டேன். அப்போ என்னாச்சு, நான் உடனே வந்து காலரை தூக்கி விட்டு என்ன மாதிரி இனிமேல் எவனோ ஒருத்தன் லீடே ஜென்ரேட் பண்ண முடியாரான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவன் மூலயமா வந்த லீடில் அட்லீஸ்ட் ஒரு 6% to 10% அது கன்வெர்ட் ஆச்சு. எந்தெல்லாம் 2% 3% தான். நான் அப்படி பேசுவேன் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில், ஆனாலும் கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணேன்னா, லீடோட குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். பிகாஸ் நான் ஒர்க்கிங் இன் கார்பரேட் கிளைண்ட்ஸ், ரைட்? அப்போ நான் வந்து கார்பரேட் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது தே ஆர் ஸ்பெண்டிங் ஹியூஜ் மணி ஃபார் த குவாலிட்டி லீட்ஸ், நாட் ஃபார் த யூஷுவல் லீட்ஸ். அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே.
அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு பெட்டரான லீட்ஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் வந்து குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணேன். லக்ஸரி ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ வந்து பெரிய, நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட பிளாட் வேல்யூலாம் 40 lakh 60 lakh 1 crore 2 crore இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லக்ஸரி குட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களெல்லாம் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். எல்லாரும் உடனே கிளம்பிடுவாங்க மேஜிக் பிரிக்ஸு 99 acres இந்த மாதிரி லிஸ்டிங்கில். அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. ஏன்னா உங்களை மாதிரி பல பேர் இதில் பார்த்தாச்சு. 2 லட்ச ரூபா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நபரும் அதில் வருவாங்க, 20 லட்ச ரூபா வரவங்களும் வருவாங்க, 1 கோடி ரூபா இருக்கவங்களும் வருவாங்க. 2 லட்ச ரூபா இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 40 லட்சம்னா அதில் நீங்கள் டார்கெட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சம்மந்தமே இல்லாமலாம் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் நல்லா எப்படி பண்ண முடியும்னா, நண்பர் ஒருத்தர் வந்து டிஷர்ட் வித்துட்டு இருக்காப்புல. அவர் வந்து இப்போ நம்மளுடைய விஜய் மூவி ஒன்று ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நபர் வந்து என்ன பண்ணிட்டாப்புல, மேட்ரை காட்டுறேன். இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஜனநாயகன் மூவி வரப்போகுது இல்லையா, அப்புறம் டிவிக்கு கட்சி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள எப்படி நம்ம தட்டி தூக்கலாம்? இப்போ பாருங்க, விஜய் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆக்டர்னு வரும். வந்துச்சா? இந்த விஜய் ஆக்டர் இவங்கெல்லாம் யாரெல்லாம் விஜய் ஓரியன்டான போஸ்ட் லைக் பண்ணிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த விஜய் ஆக்டர் வெர்சஸ் என்கேஜ்டு ஷாப்பர் போட்டு கூடவே இன்னொரு அண்டு லாஜிக்கில் யாரெல்லாம் டெக்ஸ்டைல் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கள, சரியா, நான் வந்து போட்டேன்னா கிளாத்திங் ரிலேட்டடாக போட்டேன்னா ஒரு ஒயிட் டிஷர்ட் இல்லை ஒரு கலர் டிஷர்ட் எடுத்துங்க, விஜயோட ஒரு டிவிக்கு சூப்பரான ஒரு இதை போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க ஃபேன் ஃபாலோவிங் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதை போட்டுங்க. இல்லை விஜய் டைலாக் ஏன்னா மாசா சொன்ன ஒரு டைலாக் எடுத்து அதை போட்டுருங்க. ரெடி பண்ணி ஒரு 100 டிஷர்ட்டை மட்டும் அடித்து வச்சுக்கோங்க. இந்த ஆடை போடுங்க. ஒரு வாரத்தில் 100 டிஷர்ட்டை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. காசு நிறையா இருந்தால் 2 நாளில் தூக்கிட்டு போயிட்டே இருங்க. சரியா? இதுதான் ட்ரிக்கு. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, எனக்கே சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் நிறைய நபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே, நான் டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரோ, கேப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், மொபைல் கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், மொபைல் கேஸ் பின்னாடிலாம் சூப்பராக அதை போட்டிங்கன்னா அதிகமாக போவாங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் விஜய் ஓரியன்டான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி காமிச்சா நல்லாயிருக்கும். அடுத்து அஜித் ஓரியன்டாக காட்டுறதுக்கு நீங்கள் காட்டலாம். சூர்யா இவங்க தான் அவங்க தான்லாம் இல்லைங்க, நான் ஒரு பொதுப்படையான நபர். நீங்கள் அதனால் நான் வந்து எதுவும் இதில் வந்து பாலிடிக்ஸ் ஆன மாதிரி எதுவும் ஆயிரப்போகுது. ஸோ நான் வந்து ட்ரெண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றதை மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். சரியா? எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கும். ஓகே ரைட். இதுபடி நம்ம பண்ணிட்டு கிரியேட் சேவ்டு ஆடியன்ஸ்னு கொடுத்து இதை ஒரு டார்கெட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணி ஒரு செக்மெண்ட்டாக நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இவ்வளோ பண்ணோம்ல, இதோட ரீச் என்னன்னு பார்ப்போமா? 6,13,600 7,21,000 பேர் இந்த டார்கெட் ஓரியன்டாக இருக்காங்க. இந்த 18 to 45 ஃபீமேலு, தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி இதில். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க. இவ்வளோ பேரை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக அப்படியே இருந்தாலும் ஒரு 2-3 லட்ச ரூபா தேவைப்படும். அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் விளையாடலாம் அதில். ஓகேவா? ஓகே. அதாவது இதே நபரே வந்து வாரம் வாரம் மாறிக்கிட்டே இருப்பாங்கப்பா. நீங்கள் தயவு செஞ்சு வந்து இதே நபர் தான் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொன்னேன், என்கேஜ்டு ஷாப்பரில் கடந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணேன். சரியா? 7 நாட்களில் புதுசாக நபர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த ஆடை காமிச்சிட்டுன்னு வைங்களேன், இதே ஆடு மறுபடியும் இவங்களுக்கே நம்ம காட்டுறதுல எந்த யூஸும் கிடையாது. அதில் யாரெல்லாம் ரொம்ப நேரம் அந்த ஆடை பார்த்தாங்களோ அவங்களுக்கு காட்டலாம், தப்பு கிடையாது. சரியா? ஒரு வீடியோ 1 நிமிஷம் இருக்குது, அதில் 20 செகண்ட் மட்டும் பார்த்தவங்களுக்கு காட்டினா பிரயோஜனம், 50 செகண்ட் பார்த்தவங்களுக்கு காட்டினாவது அவங்க அவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து தனித்தனியாக நம்மளால டார்கெட் பண்ணிக்க முடியும். எப்படி தெளிவாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு ஒரு 2-3 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணை பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் ப்ரோன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே என்னோடய வீடியோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். நான் இப்போ வந்து வீடியோன்ற கேட்டகரியில் போயிடுறேன். அந்த வீடியோவில் போய்ட்டு 90s கடையில் ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 25,000 லைக்ஸ் வந்துச்சு, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இந்த பாருங்கள், பீப்புள் ஹூ எய்தர் கம்ப்ளீட்டட் ஆர் வியூட் அட்லீஸ்ட் 15 seconds ஆர் யுவர் வீடியோ த்ரூ ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபுல்லாக பார்த்துருக்கவங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் 15 செகண்டாவது பார்த்தவங்க, இவங்கள தான் நம்ம எப்பயுமே தட்டி தூக்கணும். இதில் எனக்கு ஒரு நெகட்டிவ் என்னென்னா, அந்த 15 செகண்ட் பார்த்தோன்னே இங்கே காட்டிடும்.
அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் 50% மேலேயும் 95 இல்லை 100% இருக்கவங்களை மட்டும் எடுத்துங்க. ஏன்னா 100% கம்ப்ளீட்டட் நீங்கள் இருக்காது. அதில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதில் பாருங்கள், கோரஸாக இவனையும் தூக்கிட்டு போய் 15 செகண்ட் பார்த்தவனையும் கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணி விட்ருவானுங்க. இதுதான் ரொம்ப மோசமான விஷயம். செலக்ட் வீடியோ கொடுக்கலாம். என்னுடைய 90s கடையோட கேம்பெயின்லேயே நான் கொடுக்குறேன். சூப்பர் ஹிட்டு, மெகா ஹிட்டு, எஸ் அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கிஃப்ட் இவன் இல்லையே, இவனே தான் 2024 இன்றைக்கி வரைக்கும் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிட்ருக்காப்புல எங்ககிட்ட. ஒரே ஒரு பாட்டு, வெயில் சாங்கு, ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா 1.09 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்துருக்காங்க. இவரை தட்டி அப்படியே இப்படி கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுனா, அந்த வீடியோவில் யார் முழுசாக பார்த்தாங்க, அதே சமயம் யாரெல்லாம் வந்து 15 செகண்டுக்கு மேலே பார்த்தாங்களோ, இங்கே ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப் டு 365 நாள் வரைக்கும் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா 7 நாள், 30 நாள், 100 நாள், 180 நாள், அப்புறம் வந்து 365 நாள்னு போட்டு தனித்தனியாக வச்சுப்பேன். ஏன்னா கடைசி 7 நாளில் பார்த்தவங்களுக்கு மட்டும் சம்திங் ஏதாவது வித்தியாசமாக ஒரு ஆஃபர் கொடுத்து தூக்கிடலாம். சரியா? அவ்வளோதான். பேர் எழுதிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடியன்ஸ் வந்து இங்கே வந்து பாப்புலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு நாள் விடுங்க, அப்போ தான் பாப்புலேட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரியா? ஆல்ரைட். இதை பாருங்க, அது ஆல்ரெடி பாப்புலேட் பண்ணது தான் இங்கே இருக்குது பாருங்க, 1,13,500. சரியா? ஸோ இன்றைய டாபிக் வந்து இனிதே நிறைவடைந்தது. இப்படி தான் டார்கெட் ஆடியன்ஸை ஃபில்டர் பண்ணுறோம். உள்ள ஆடியன்ஸோட சைஸ்லேருந்து எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? எப்படிலாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது உள்ளே இருக்குது. யாருமே இதை வந்து 100% வந்து முழுமையாக சொல்லி கொடுத்துட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள லட்சக்கணக்கில் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுங்க. உங்களால் பெட்டராகவே பண்ண முடியும். நண்பா, இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் மொபைல் கேஸை பற்றி கேட்டிருந்தீங்களே, உங்களுக்காக இது சேவ்டு ஆடியன்ஸ். தலைவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் ப்ராடக்டோட மொபைல் கேஸ் மட்டும் வாங்கி விற்கிறோம் ப்ரோ. ஏன்னா மெயின் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் நிறையா இருக்குது. ஸோ வந்து குவாலிட்டியான கஸ்டமர்ஸும் வராங்க அப்படின்னாப்புல. அவருக்காகவே இது. ஆப்பிள் ஃபோனு தனியாக டார்கெட் பண்ண முடியுமா? சாம்சங்கை தனியாக டார்கெட் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி பண்ண முடியும். இங்கே இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு வந்து ஆப்பிள் அப்படின்னு கொடுங்க. மாடல் நேமெல்லாம் ஒவ்வொருத்தராக வருவார் பார்த்தீங்களா, அதில் யாரோ அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதெல்லாம் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடல் மொபைலை யூஸ் பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணுறது. நண்பர்களே, பல சீக்ரெட் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்கோம்ப்பா. தயவு செஞ்சு பாசிட்டிவான முறையில் பயன்படுத்தி தொழிலை வளர்த்துக்குங்க. ஏதாவது நெகட்டிவாக எதுவும் பண்ணி விட்டு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிடாதீங்க. ஏன்னா இதில் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சீட்டர்ஸும் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1000 ரூபா ப்ராடக்டை 300 ரூபான்னு சொல்லி கஸ்டமரை ஏமாற்றிட்டாங்க. அதுக்காக தான் அந்த எச்சரிக்கையை நான் கொடுக்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? இப்போ நான் காமிச்சது புரிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி போய்ட்டு உங்களோட என்ன மாடலோ அந்த மாடல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துடும். அவங்கள மட்டும் நம்ம தனியாக டார்கெட் பண்ணி காட்டலாம். சரியா? இப்பயும் சொல்கிறேன், 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு லீடு ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி மகா மட்டமான லீடை ஜென்ரேட் பண்ணி காசை கரியாக்கி வீண் பண்ணிட்டு இருக்காதிங்க. 1000 லீட் ஜென்ரேட் பண்ணுறது மேட்டர் இல்லை. அந்த 1000 லீடில் வந்து எத்தனை சேல்ஸ் பண்ணிங்கன்றதான் மேட்ரு. 1000 லீடில் நான் 10 சேல்ஸ் தான் பண்ணேன்னா 100 லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு 10 சேல் பண்ணுங்களேன். அதானே பெஸ்ட்டு, அதானே கன்வர்ஷன் ரேஷியோ அதிகம், அதானே உங்கள் நேரத்தை குறைக்கும், அதானே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிட்டு? குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னா ஒரு லீடை வந்து குறைக்கிறதுன்றது முட்டாள்தனம். தயவு செஞ்சு அந்த விஷயத்த செய்யாதீங்க. 100 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி கிராஜுவலி அதோட பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே, காஸ்ட் பர் சர்வீஸ் அந்த லீடோ இல்லை கிளிக்கோ இல்லை சேல்ஸையோ டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அதுக்கெல்லாம் ஆட்டோமேஷன்லாம் இருக்குது. உள்ள டூல்ஸ் நிறைய இங்கே இருக்குது. இதுக்குள்ளே மெட்டா ஆட்ஸ்குள்ளே இருக்குது. வெரி சூன் அதை காட்டணுன்ற சிச்சுவேஷன் வரும்போது அதெல்லாம் நான் காட்டுறேன். சரியா? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டை கூட்டி வச்சுக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டை குறைச்சி வச்சுக்கோம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ வெரி சூன் நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? எனிவேஸ், நம்ம வந்து இன்றைக்கி டாபிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8 o'clock வீடியோ பப்ளிஷ் ஆயிரும். டெய்லி 8 o'clock வீடியோ போடுறேன்னு பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய 2-3 கிளாஸஸையும் கேன்சல் பண்ணிட்டு டெய்லி நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதே இந்த வீடியோ வந்து எந்தெந்த நபர் இல்லை உங்கள் வீட்டு ஃபேமிலி ஆள் யாராவது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்து க்ரோ ஆகணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். பாதிப்படையிலேருந்து நம்ம வெளியில் வந்து தப்பிச்சு வந்துக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். திட்டி மட்டும் வச்சிடாதீங்க. ஏதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டவுட்ஸை வந்து கேளுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே ரிப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆஸ் வெல் அஸ் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது கேம்பெயின் பண்ணணும்னாலும் சரி, இல்லை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான கோர்ஸ் படிக்கணும்னாலும் சரி, எனி டைம் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் பேசினாலே காசு பிடிங்கிடுவாங்கன்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு வேணாம். பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும். என்கிட்ட தான் சர்வீஸ் பண்ணுன்ற இன்டென்ஷன் வேண்டாம். நீங்கள் உங்களுடைய விருப்பம் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீங்கள் கொடுத்தா போதும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் யாருக்கு வேணாலும் அதை கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம பேசுகிறோம். சரியா? ஓகே, பாய் பாய். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.